பூந்தமல்லி சிறப்பு பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பிறகு பேட்டியளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். முதல் ஆண்டு என்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சற்று குழப்பம் இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இந்த ஆண்டு புதிதாக அந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்டிருப்பதால் அங்கிருந்து எல்லா பேருந்துகளும் இயக்கப்படும் என்று மற்றவர்களும் அங்கே வருகை தருவதை நேற்று பார்த்த பிறகு கூடுதலாக அங்கிருந்து திட்டமிடாமல் ஆனால் மக்களுடைய சேவைக்காக பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் ஆண்டு என்பதால் அந்த முதற்கட்டமாக மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் அங்கு வந்திருந்தாலும் வருகின்ற ஆண்டில் அவற்றை எல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆண்டு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து செல்கிறவர்கள் கடந்த ஆண்டு 1,21,000 பேர் என்ற அளவில் இருந்தது. இந்த ஆண்டு இன்னும் நாளை ஒரு நாள் பாக்கி இருக்கிற நிலையில் 2,18,000 பேர் இதுவரை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏராளமான சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவிலில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையை காண முடிந்தது. இதேபோன்று உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே சமயம் பரனூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை மேற்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு தவிர்க்கப்பட்டது.